நாம் நமது கடந்த வீடியோக்களில் ஹை ஃப்ரீக்வன்சியின் போது ஒரு சாதாரண வயரின் இண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டியையும் ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டியையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நீ ஃப்ரீக்வன்சி என்றால் என்ன, அது எதனால் ஹை ஃப்ரீக்வன்சியில் முக்கியம் என்பதை பார்ப்போம். நாம் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை டிஃபரன்ஷியல் ப்ரோபை கொண்டு ப்ரோபிங் செய்யும் போது இது போன்ற ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சிக்னல் பல்ஸ்கள் கிடைக்கும். இதில் கிளாக் பீரியடை மெஷர் செய்யும் போது நமக்கு இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபேஸின் கிளாக் ஃப்ரீக்வன்சி தெரிந்துவிடும். எடுத்துக்காட்டாக கிளாக் பீரியட் 2 நானோ செகண்ட் என்று எடுத்துக்கொண்டால் frequency is equal to 1/t, அதாவது 1 divided by 2 நானோ செகண்ட் is equal to 500 MHz. இந்த frequencyயை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் PCB trace, PCB wire, connector மற்றும் மல்டிபிளெக்சர் காம்போனன்ட் போன்றவற்றின் ஆப்பரேட்டிங் frequency ரேஞ்சை தீர்மானிக்க கூடாது. காரணம், இந்த frequencyயை விட மிக முக்கியமானது ரைஸ் டைம். இந்த ரைஸ் டைமை வைத்துக்கொண்டு நாம் நீ ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக கிளாக் ஃப்ரீக்வன்சி 500 MHz என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதன் ரைஸ் டைம் 200 picosecond என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நீ ஃப்ரீக்வன்சி 0.5 டிவைட் பை ரைஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு 2.5 GHz. இப்போது சிக்னல் ஃப்ளோ ஆகும் PCB trace, PCB wire, கனெக்டர், சிக்னல் மல்டிபிளெக்சர் போன்ற அனைத்திற்கும் ஆப்பரேட்டிங் frequency 2.5 GHz என கன்சிடர் செய்ய வேண்டும்.